இப்போ எம்பார் 1000 நடந்துட்டு இருக்கு. ராமானுஜருடைய அருமை சகோதரர் சிறிய தாயார் பிள்ளை அவருடைய 1000வது ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கோம் இல்லையோ, கொஞ்சம் அவருடைய அனுபவத்தையும் பண்ணிட்டு எம்பாரை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இப்ப இந்த நிகழ்ச்சி இப்ப சொல்லிட்டு இருக்க பாருங்க, அதை பற்றிய நிகழ்ச்சி. அந்த கட்டுரைக்கு தலைப்பு எண்ணற்கரிய எம்பார். நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரான எம்பாருங்கிறது அர்த்தம். எம்பெருமானுடைய மற்றொரு திருவுருவமாகவே அத்விதீயரான கருடன் போற்றப்படுகிறார். முதல்ல கருடனை பத்தி தெரிஞ்சுக்கணும். கருடன்கிறவர் யாருன்னா பகவானுடைய இன்னொரு உருவம்ங்கிறார். வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கருட பஞ்சாசத்துன்னு ஒரு கிரந்தம், அதுல சொல்றார், ஏகஹா விஷ்ணோஹோ த்விதீயா திரிசதுர விதித்தம் பஞ்சவர்ணி ரகசியம். இந்த ஸ்லோகமே ரொம்ப அழகா இருக்கும். 1ன்னு ஆரம்பிச்சு கோட்டி வரைக்கும் போவார் ஒரே ஸ்லோகத்துல. ஒரு ஸ்லோகத்திலேயே எண்ணிக்கை 1ன்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா கோட்டி வரைக்கும் சொல்லுவார். ஏகஹா விஷ்ணோஹோ த்விதீயா த்ரிசதுர விதித்தம் பஞ்சவர்ணி ரகசியம் ஷாட்குண்ய ஸ்மேர சப்தஸ்வர கதிமாத்யாஷ்ட சம்பன்னவாத்மா நவாத்மா நவம்னா 9 தேவோ தர்வீகராரிஹி. ஏகஹானா அத்விதீயர்னு அர்த்தம். ஒப்பற்றவர்ங்கிறது பொருள். கருடன்கிறவர் எப்படிப்பட்டவர்னா ஒப்பற்றவராக இருக்கிறார். அடுத்தது சொன்னார் த்விதீயா விஷ்ணோஹோ த்விதீயான்னார். பெருமாளுக்கு அடுத்தது இவன் தான் ஒருத்தனை காட்ட முடியும்னால் அப்பெருமை கருடனுக்கு தான் உண்டுங்கிறார். கருடனே பெருமாளுடைய அவதாரமாக கொண்டாடப்படுகிறார். அதனால த்விதீயர் இரண்டாவதாக தெய்வத்திற்கு அடுத்தபடியாக நிற்பவர். அதனால அவர் அத்விதீயர்னு போற்றப்படுகிறார், ஒப்பற்றவர். எம்பெருமானுடைய இன்னொரு உருவமாகவே ஸ்லாகிக்கப்படுகிறார். வேதாந்தாச்சாரியர் கருட பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்தில் கருடனை அத்விதீயர், அதாவது ஒப்பற்றவர் என்றும், விஷ்ணோஹோ த்விதீயா என்று பகவானுக்கு அடுத்தவர் என்றும், அவர் அதாவது கருடன் பகவான் தாமே கொண்ட மற்றொரு வடிவம் என்றும் கொண்டாடி மகிழ்கிறார். சுவாமி எண்ணற்கரிய எம்பார்னு சொல்லிட்டு இப்ப கருடனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னு நீங்க கேட்கலாம். மேல வரை கருடாம்சரான எம்பாரும், எம்பாருங்கிறவர் கருடனுடைய அம்சமாகவே சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிறார். கருடாம்சரான எம்பாரும் ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒப்புயர்வற்றவர். மேல இருக்கிற நித்திய முக்தர்கள் திரளிலே கருடன் முக்கியமானவர்னு பார்த்துட்டோம். இங்க இருக்கிற ஆச்சாரியர்களுக்குள்ளே எம்பார் முக்கியமானவர். அதனால் தான் அவரை பெறுதற்கு சகலவிதமான முயற்சிகளையும் எம்பெருமானாறு செய்தார். இது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். குரத்தாழ்வானும் ஆண்டானும் அப்பப்ப எம்பாரை பார்த்தா சொல்லிட்டே இருப்பானாம், நாங்கள்லாம் எம்பெருமானார் அடையிறதுக்கு நிறைய முயற்சிகளை பண்ணி சுவாமி சமாசிரயணம் பண்ணணும் சேர்த்துக்கணும்னு பிரார்த்திச்சு அவரை பெற்றோம். ஆனா உம்முடைய பாக்கியம் என்னன்னா உம்மை அடைவதற்கு அத்தனை முயற்சிகளையும் அவர் பண்ணார். இந்த சீடனை அடைவதற்கு அத்தனை முயற்சிகளையும் அவர் பண்ணார். கொஞ்சம் இப்ப பிளாஷ்பேக் போடுவோம். எம்பெருமானார் சரித்திரத்துல யாதவ பிரகாசர் ராமானுஜரையும் அழைத்து கொண்டு மத்தைய சீடர்களையும் கூட்டிக் கொண்டு கங்கா யாத்திரைன்னு போனார். எதுக்கு அழைச்சிட்டு போனார்? கங்கா யாத்திரை டூர் போட்டிருக்கார், எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கார். ராமானுஜர் ரொம்ப சந்தோஷமா எல்லா இடமும் சுத்தி பாட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஆச்சாரியர் என்னமா டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கார், ரொம்ப நல்லா டூர் போட்டிருக்கார். எம்பாருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் ஏன் டூர் போட்டிருக்கார், குருங்கிறத தெரிஞ்சுட்டார். நேரம் வந்தார் ராமானுஜர் இடத்துல, அண்ணா நீ என்னமோ குரு டூர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க, அவர் ஒன்ன போடுறதுக்கு தான் டூரே போட்டிருக்காருன்னார். உன்னை கொண்டு போய் கங்கையில பிடிச்சு தள்ளுறதுக்கு தான் இந்த யாத்திரையே ஏற்பாடு பண்ணியிருக்கா, எப்படியாவது தப்பித்து விடு. அந்த விந்தியமலை காட்டு தொடர்ல தனித்து ராமானுஜர் அவர்களை விட்டு விலகிவிட்டார். காஞ்சி தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் காப்பாத்தி கூட்டுன்னு வந்துட்டார். அது ஆச்சரியம். அப்ப காப்பாத்தினவர் எம்பார் தானே, கோவிந்தர்னு அப்ப பேர். அப்ப எம்பார்னு பேர் ஏற்படல, கோவிந்தர்னு பேரு. அதுக்கப்புறம் எங்கோ கங்கையில அவர் குளிச்சுட்டு எழுந்தார். கையிலே ஒரு சிவலிங்கம் அகப்பட்டது. உடனே இவர் என்ன சொல்றார், யாதவ பிரகாஷர், ஆஹா அந்த கங்காதரனே கை புகுந்தான், உமக்கு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேரு அப்படின்னு அவரை சைவராக மாற்றிவிட்டார். அவர் காளஹஸ்தியிலே இருந்து கொண்டு வருகிறார். ராமானுஜர் சிந்தித்தார், யாரும் சைவர்களா இருக்கிறது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா நம்ம சேர்ந்த பிள்ளை சைவரா இருக்காரு, திரும்ப அவரை நாம் நம்மிடத்துல அழைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டார். இந்த காரியத்தை திறம்பட செய்பவர் யார் அப்படின்னு சிந்தித்தார். அவருடைய தாய் மாமன் மிகச்சிறந்த ஆச்சாரியர் பெரிய திருமல நம்பிகள் என்ன அவருக்கு திருநாமம். திருமலையிலே இருந்து கொண்டு கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவர், தீர்த்த கைங்கரியம் பண்றவர், பகவானாலே தகப்பனேன்னு அழைக்கப்பட்டவர். இப்ப தம்பியை திருத்தி திரும்ப இந்த அணிக்கு கொண்டு வர வேண்டும், வைணவர் திரளிலே சேர்க்க வேண்டும். ராமானுஜர் பார்த்தார், ஆவாரார் அப்படின்னு பார்த்தார். இந்த காரியத்தை செய்ய வல்லவர் யார்? உடனே மாமா ஞாபகம் வந்தது. மாமாவுக்கு கடுதாசி போட்டார். மாமா நீர் என்ன பண்ணுவீரோ தெரியாது, அங்க ஏதோ காளஹஸ்தியில உள்ளங்கை கொணர்ந்த நாயனாருங்கிற பெயரோட கோவிந்தன் இருக்கிறாராம், அவரை எப்படியாவது நீர் திருத்தி பணி கொண்டு நம்மிடத்திலே கொண்டு வந்து திருமகள் கேள்வனுக்கு ஆக்கி அருள வேணும் அப்படின்னு கடுதாசி போட்டார். மாமா சொல்லிட்டார், நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாது என்னார். 2-3 தடவை போனார். அப்பப்ப போய் சில வார்த்தைகள்லாம் அவருக்கு அவர் காதுல படுறா மாதிரி சொல்லி சொல்லி, தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசணையும் தகுமே என்கிற நம்மாழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து சொன்னார். அவரும் திருந்தி வந்துட்டார். கோவிந்தருக்கு உலகமே பெரிய திருமலை நம்பிதான்.
ஆச்சாரியரா ஏத்துட்டார் அவரே. திரும்ப அங்க இருந்து வந்துட்டார். அங்க இருக்கிற சைவர்கள்லாம் தடுக்க பார்த்தான். சைவா தானே, எங்க கூட்டத்துல ஒரு ஆளுவர், இங்க எத்தனை தொண்டுகள் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா? நீங்க அவரை நயவஞ்சகமாக அழைத்துக் கொண்டு போகிறீர்களோனால் பரமசிவனாரே வந்து குரல் கொடுத்தாராம். இல்ல இல்ல, இவர் அங்க போக வேண்டியவர் தான். இவருக்கு ஏதோ நடுவில் சில ஆபத்துகள்லாம் இருந்ததுனால அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்மிடம் வைத்து இவரை ரட்சிக்க சொல்லி நமக்கு நியமனமாகி இருந்தது. அதனால கொஞ்ச நாள் இங்க வச்சிருந்தோம். இப்ப முடிஞ்சு போச்சு, இவர் அங்க அனுப்பிச்சுடுங்கோ, தடுக்காதீங்கோன்னு சொன்ன அப்புறம் தான் அவர் விட்டுருக்கா. அவர் நேரம் இங்க வந்துட்டார். பெரிய திருமண நம்பிகளே கத்தின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப திரும்ப ராமானுஜர் உபன்யாசத்தை கேட்டுட்டு ஒரு வருஷம் காலக்ஷேபம் பண்ணிட்டு எனக்கு பரிசு வேணும்னு குரு கிட்ட கேட்டார் பாருங்க. குரு சொன்னார், என்ன பரிசுன்னு கேட்டார். கோவிந்தனை தந்தருள வேணும்னார். இவரை என் கூட அனுப்பிச்சிருங்கோன்னார். அவர் அப்படியே தலையில இடி விழுந்தா போல பாக்குறாரு கோவிந்தர். ஐயோ, இவரை விட்டுட்டு நான் எப்படி போறது? இவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தா, நன்னா அழைச்சின்னு போயேன்னு விட்டான். ஐயோ வேண்டாம், எனக்கு இவர் கூட இருந்தா ஒத்தாசையா இருக்கு, நான் விட மாட்டேன், எங்களுக்கு இவர் தான் பிள்ளை போல இருந்து பார்த்துட்டு இருக்காருன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி தொலைக்கூடாது. அவர் அதெல்லாம் சொல்லலை. நன்னா அழைச்சின்னு போமேன்னு விட்டார். ஒன்னும் சொல்லிக்க முடியல கோவிந்தராலே, ஏன்னா ஆச்சாரியருடைய நியமனம். நீ அவரோட போ அப்படின்னு விட்டார். கூட போயிட்டே இருக்கார். நேர திருமலையில இருந்து கிளம்பி திருப்பதிக்கு வந்தாச்சு. திருப்பதியிலிருந்து பயணகத்தில காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாச்சு. மேல ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போனோம். இவர் எம்பெருமானார் பார்த்துட்டே இருக்கார். கோவிந்தர் மூஞ்சியே நன்னா இல்லையே, வந்ததுல இருந்து ரொம்ப வாட்டமுத்து இருக்கின்றான் அப்படின்னு உடனே கோவிந்தா இங்கே வான்னு கூப்பிட்டார். என்ன அங்கேயே பெரிய திருமலை நம்பி சுவாமி இடத்திலே போகணும்னு உனக்கு அபிப்பிராயம் இருக்கு போல் இருக்கேன்னா, ஆமா சுவாமின்னு விட்டார். ஆமா சுவாமி, அவரை விட்டுட்டு நான் இருந்ததே கிடையாது, என்னால இங்கெல்லாம் சரிப்படலை எனக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டார். நீ திரும்ப போன்னு சொன்ன உடனே விழுந்து சேவிச்சுட்டு தாய்நாடு கன்றைய போல ஓடினார். ஆச்சரியமா ஓடி போயிட்டார். அங்க போய் கதவை தட்டுறார். கதவை தட்டின உடனே அங்க இருக்கிற மாமிக்கு அத்தனை சந்தோஷம். ஐயோ, இத்தனை நாள் அவன் கிளம்பி போனதுல இருந்து இங்க இல்லைன்றதே நினைவில் இல்லாமல் எத்தனை தடவை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டுருவேன் தெரியுமா? அத்தனை சிரமம் ஏற்பட்டு போச்சு. நல்ல வேளை வந்துட்டார் போல் இருக்கு. கதவை தரப்போம்னு ஓடினா அங்க கூடத்துல பெரிய திருமண நம்பிகள் எழுந்தருளி இருக்கிறார். ஏன்னா குழந்தை வந்துட்டான் போல் இருக்கு. யாரு அப்படின்னா, கோவிந்தர் வந்துட்டார் போல் இருக்கு. போய் கதவை திறக்க வேண்டாமா? என்ன சாட்டுதோ என்னன்னு தெரியலையே குழந்தைன்னா, நீ கிட்டையே போகாத, இங்கே இருந்துட்டார், கதவெல்லாம் திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு விற்ற பசுவிற்கு புல்லிடுவாருண்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னார். பசுமாட்டை வித்தாச்சு, நாம என்னத்துக்கு புல்லு போடுறது? வாங்கிட்டு போனோமோ புல்ல போடுறான், இனிமே நமக்கு அதுல தொடர்பு கிடையாதுன்னு சொன்னதுதான் தாமதம். இது செவியிலே பட்டவாறே கையை கூப்பினார் கோவிந்தர். கண்களை துடைத்துக் கொண்டார். அங்கேயே விழுந்து வணங்கினார். மனநிறைவோடு ராமானுஜரிடத்துல வந்துட்டார். இதெல்லாம் தீர்க்க தரிசி ராமானுஜருக்கு நன்னா தெரிஞ்சிருந்தது. நீயே போய் ஒரு தடவை அவர் வாயால் நன்னா கேட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சிருக்கார். அப்போதான் மனநிறைவே ஏற்பட்டது. இனிமேல் ராமானுஜரே கதி, ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி என்று பராசர பட்டர் போற பொலிய கொண்டாடுகிறார் கோவிந்தராகர எம்பாரே. ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியர். நேரம் வந்துட்டார். உடையவரையே காப்பாத்தி கொடுத்த பெருமைக்கு உரியவர். அதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம். திரும்ப நேரம் வந்துட்டாரா, ராமானுஜர் சேர்த்து கொண்டார். அதுக்கப்புறம் சன்னியாசியாக ஆனார். இப்பதான் கூரத்தாழ்வானுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள்னு செவிப்பட்ட உடனே அழைச்சிட்டு போனார். 2 குழந்தைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். என்னமோ காப்பாக, குழந்தைகளுக்கு காப்பாக ஏதோ செய்தார் போல இருக்கிறதே அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார், கண்ணெச்சில் பட்டுடக்கூடாதுன்னு துவய மந்திரத்தை சொல்லி அழைத்து கொண்டு வந்தேன்னார். ராமானுஜர் சொன்னார், எப்ப இந்த குழந்தைகளுடைய நன்மைக்காக நீர் முற்பட்டீரோ அப்போதே உமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த குழந்தைகளுக்கு நீரே ஆச்சாரியராக இருக்க கடவுள். இந்த குழந்தைகள் வளர்ந்த பிற்பாடு நீர்தான் சமாஸ்ரயணம் பண்ணணும். அர்த்த விசேஷங்களை இந்த குழந்தைகளுக்கு நீர்தான் சொல்ல வேண்டும். பட்டர தொழும் எம்பார் பொற்பதங்கள் வாழியேன்னு சொல்லுவார்கள். இன்னைக்கும் மதுரமங்கலத்துக்கு போனோம்னு சொன்னால் எம்பாருடைய திருவடி நிலைகள் பொதுவாக சொன்ன ஷட்டாரின்னு சொன்னதான் எல்லாருக்கும் புரியும். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? பெருமாளுடையது, தாயாருடையது, ஆண்டாளுடையதா இருந்தால் தான் ஷட்டாரி. இப்போ இங்கே போனால் பட்டர்னு தான் சொல்லணும். மதுரமங்கலத்துக்கு போனீர்களானால் சுவாமி பட்டர் பிரசாதி தருள வேண்டும். ஏன்னா சீடர் அவர் தான், திருவடி நிலைகளாயிருப்பவர் சீடர் தானே, அதனால பட்டர் அப்படின்னு திருநாமம். அந்த பட்டரும் அதிலே நன்கு சேவை சாதிப்பார். இந்த திருவடி நிலைகளில் பார்த்தோம்னா கையை கூப்பி கொண்டிருக்கிற நிலைமையிலே ஒரு சுவாமியை நீங்கள் சேவித்துக் கொள்ளலாம். அவர் தான் பராசர பட்டர். அப்ப இந்த 2 குழந்தைகளுக்கு அவரே ஆச்சாரியரானார். ரொம்ப சிறந்தவரான கருடாம்சரான எம்பார். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கருடாம்சரான எம்பார் அவரை கோவிந்தர் திருத்தி பணி கொண்டார். விஷ்ணுவிற்கு அடுத்தவர் கருடன்னு கீழே சொன்னேன்னா, விஷ்ணுஹோ த்விதீயான்னு சொன்னனே, அதை கொண்டு நாம இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு யாருன்னா அவர் தான் பார்த்தசாரதி. திருவல்லிக்கேணியில போய் சேவிக்கிறோமே அந்த பார்த்தசாரதி பெருமாள், அவர் தான் விஷ்ணு கீதாச்சாரியன். அந்த கீதாச்சாரியன் தான் ராமானுஜராக பிறந்தாருங்கிறது சம்பிரதாயம். அவ அப்பா அம்மா ராமானுஜருடைய தாயார் தந்தையார் 2 பேரும் சந்தான பிராப்திக்காக நேரம் அங்க போனா புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்தார்கள். பெருமானிடத்துல ஒரு சந்தானத்தை கேட்டார்கள். அப்ப பார்சாரதி பெருமாள் சொன்னார், நான் ஏற்கனவே கீதையை சொன்னேன், கீதைக்கு மனம் போனபடிக்கு அர்த்தங்களை அவாவா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால கீதையின் உண்மை பொருள், செம்மை பொருள் தெரிய பாரினில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கவலை வேண்டாம், நாமே பிள்ளையாக பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரையில் செய்ய திருவாதிரையில் சிறந்த பெரும்பூதூரில் சீமான் இளையாழ்வாராக பார்த்தசாரதி பெருமானே வந்து தோன்றினான். அப்ப ஏகஹான்னு சொல்லப்படக்கூடியவரான பகவான், முதன்மையானவரான பகவான் அவர் ராமானுஜரா வந்தாச்சு. அப்ப த்விதீயா இரண்டாவதா இருக்கிறவரும் வரணும் இல்லையோ? அதனால என்னாச்சு அப்படின்னா,
இரண்டாவதாக இருக்கக்கூடியவரான கருத்மான் அவர் எம்பாராக வந்து சேர்ந்தார். ஆக விஷ்ணுவே அதாவது கண்ணனே ராமானுஷர் என்ப. ஸ்ரீபதிர்வா இது சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞைஹி பாஷ்யகாராய மங்களம். ராமானுஜரை பத்தி சொல்றச்சு என்ன தெரியுமா சொல்லுவா? சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிஹி வேதி சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞைஹி பாஷ்யகாராய மங்களம். இவர் ஆதிசேஷன் தானோ, சைன்யநாதோவா இவர் சேனை முதன்மையார் தானோ, இவர் சாட்சாத்து பகவான் தானோ அப்படின்னு உல்லேகங்களை செய்வார்கள். ஒருத்தர் பார்க்கறச்சே ஒரு பெரிய மகான்னு சொன்ன இப்போ கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமினா அப்படி என்ன சொன்னேன்? சகல பூர்வாச்சாரிய சமுதாயாவதாரர்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது எத்தனை பேர் காதுல விழுந்தது, பல பேருக்கு புரிஞ்சிருக்காது. அர்த்தத்தை சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவா? எத்தனை ஆச்சாரியர்கள் இந்த மண்ணிலே தோன்றினார்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டதோர் திருவுருவம்னா. எல்லாரும் சேர்ந்தா போல வந்து பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இவராத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமிழும் தாதாறு மகிழ்மார்வன் தானிவனும் தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார். ரொம்ப அழகான பாட்டு. ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமின்னு ஒரு பெரியவர். அவரை பார்க்கறதுக்குன்னுட்டு போயிட்டு இருக்கார் மணவாள மாமுனிகள். அவரை சேவிக்கணும், அவர்கிட்ட ஏதோ அர்த்த விசேஷங்களை கேட்டுக்கணும்னு போயிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் வழியிலேயே சந்திச்சுட்டா பரஸ்பரம் விழுந்து வணங்கினார்கள். அந்த ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி மாமுனிகளை பார்த்துட்டு சொல்றார், பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ இவர் எம்பெருமானார் தானா, பூங்கமிழும் தாதாறு மகிழ்மார்வன் தானிவனோ தாதாறு மகிழ்மால மார்பினன் நம்மாழ்வார் தான் இவரா, தூதூர வந்த நெடுமாலோ தூது போன கண்ணன் தானா, மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார். இந்த 3 பேர்ல சத்தியமா இவர் ஒருத்தர்னார். யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த 3 பேர்ல ஒருத்தரா நிச்சயமா இருக்கணும். இதுக்கு தான் உல்லேகம் பண்றதுன்னு பேரு. நம்ம ஊகித்து இப்படி இருப்பரோ அப்படி இருப்பரோ அத்திரை சமதக்னி பந்திரத வசூனந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ வியாசாதிபத்து ஆவேசமோ மூதுவர் கரைகண்டோர் சீரியரில் ஒருவரோ முன்னம் நோத்த புண்ணியங்கள் அனந்தன் மேல் பலிக்க கண்டவரோவென்று சங்கிப்பர்கள். நம்மாழ்வாரையும் இப்படித்தான் பாக்குறா. அவரை பார்த்தா அவர் பெருமாள் தானா, இவரா அவரா இவரா, ஏன்னா அத்தனை வைபவம் எதுன்னு நம்மளால சொல்லவே முடியலேங்கிறது அர்த்தம். அதனால எம்பெருமானார் கண்ணனே எம்பெருமானாராக திருவதரித்தான். பின்னாடி கருடனே எம்பாரா வந்துட்டார். சமிதோதய சங்கராதி கர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா அவரோபிதமான் ஸ்ருதேர் அபார்த்தானு நனு ராமவரஜா ச ஏஷ பூயா என்று வேதாந்த தேசிகன் சொல்லுகிறார். அர்த்தத்தை இன்னொரு நாள் சொல்றேன். கருடன் எப்படி விஷ்ணுவிற்கு அடுத்த ஸ்தானமோ அவ்விதமே கருடாம்சரான எம்பாரும் விஷ்ணுவினுடைய அம்சபூதரான எம்பெருமானாருக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்கிறார். ஏன்னா ஓராண் வழி குரு பரம்பரைன்னு சொல்லுவா. முதல்ல பெருமாள்ல இருந்து ஆரம்பிக்கும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம். முதல்ல பகவான் தான் ஆத்திய குரு, அவர் தான் முதல் குருன்னு சொன்னா அப்பெருமை அவருக்குத்தான் உண்டு. அடுத்தது ஸ்ரீ மகாலட்சுமி, அடுத்தது நம்மாழ்வார், அதுக்கு மேல நாதமுனிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பி, ராமானுஷருக்கு அடுத்தது சரியா சொல்லுங்க பாப்போம் எம்பார். ராமானுஜர் என்ன இப்ப அவரை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ராமானுஜருக்கு அடுத்தது எம்பார்னு கொண்டாடுறோம். அதனால இந்த இடத்துல பாருங்க, கருடனுக்கன் எப்படி விஷ்ணுவிற்கு அடுத்த ஸ்தானமோ எம்பார் விஷ்ணுவினுடைய கீதாச்சாரியன் பார்த்தசாரத்தினுடைய அவதாரமான ராமானுஜருக்கு அடுத்து வருகிறார். ஆக விஷ்ணோஹோ த்விதீயா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லிட்டு விஷ்ணுவுக்கு அடுத்தது கருடன் தேசிகன் கருட பஞ்சாசத்துல சொன்னார். இங்க விஷ்ணு ராமானுஷர், என்ன கீதாச்சாரியன் பார்சாரத்து தான் ராமானுஷர் த்விதீயா. அடுத்து இருக்கிறவர் யாரு? எம்பாரே இருக்கார். அப்ப இது பொருந்துகிறது.